அப்பர்ணா என்கின்ற ஒரு புத்தகம், நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த குழந்தைகள் இடத்துல சத்தமா போட்டு படிங்க அந்த புக், அந்த கதையை படிங்க. இந்த சின்ன குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, 12 years 13 years, படிங்க, பரவாயில்ல. இந்த புத்தகத்துல அந்த அப்பர்ணாங்கிற ஒருத்தி வந்து ஒரு ப்ரொஃபஸர் பாரு, அவர் வந்து ஒரு காலேஜ்ல மேத்ஸ் ப்ரொஃபஸர், தனியா இருக்கிறவர், நோ அதான் ஃபேமிலி அந்த செல்ஃப், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளு கதவு தட்டுற ராத்திரி 3 மணி. அதுல அந்த கதையை ஆரம்பிக்கும் போது அட்டகாசம் பண்ணியிருப்பார் அவரு. நான் அதை நோட் பண்ணியிருந்தேன். இதை தொடர்ந்து தூங்கி விடலாமா என்று யோசிக்கும் போது கொஞ்சம் காலிங் பெல் கொஞ்சம் லேட் ஆகுது, டங் டங் டங்னு அடிக்குது, கொஞ்சம் லேட் ஆனோட சரி சரி பரவாயில்ல தூங்கிடலாமா, எழுந்து பார்க்கணுங்கிறது இல்லை. ஏன்னா 4 மணி. அதுக்கும் சொல்றாரு, ராத்திரியெல்லாம் தூங்க வராம கஷ்டப்படுறவங்க கூட தூங்குற நேரம் 4 மணி. அந்த டைம்ல வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் சத்தம் கொஞ்சம் தாழுது, தூங்கிடலாமான்னு யோசிக்கிறார். மறுபடியும் பெல் அடிக்குது. திறந்து பார்த்தா அப்பர்ணா நிக்கிறான். அப்பர்ணா யாரு? தன்னை விட வயது கூடிய மனிதரோடு அந்த பிளாட்ல 10 வருஷமா வாழற ஒரு பொண்ணு. லிவிங் டுகெதர்ல வாழறவ. அவ கூட்டு ஓடி வந்து சொல்றா, பாருங்களேன் ராய பாருங்களேன், அவர் வந்து மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாருன்னு பாக்குறாரு. உதட்டுல மெல்லிய சிரிப்பு இருக்கு, உள்ளங்கை சில்லிட்டு இருக்குன்னு சொல்றாருங்க. என்ன அப்சர்வேஷன் அது? என்ன அப்சர்வேஷன் அது? இதை விட மரணத்தை சொல்லிவிட முடியுமா? அவ இறந்துட்டான். அவங்க எல்லாம் ஒரே ஒரு தங்கச்சி தான், அக்கா தான் இருக்கிறா, அவ கல்கட்டால இருக்கிறா, அவளை கூப்பிடணும்னு சொல்றாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் காரியம் முடியுது. பிரச்சனை எங்க தெரியுமா? அவங்க அக்கா சொல்றா வீட்டை காலி பண்ண சொல்லி. இவ அப்பர்ணா வந்து சொல்றா, அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாருமே ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் அனாதையா இருந்த பொண்ணை இவர் தான் கூட்டிட்டு வந்து கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார். 10 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறார். கல்யாணம் பண்ணிக்கல, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்ல. வெளியில போக சொல்றாங்க வீட்டை விட்டு. அவளால எங்க போக முடியும்? 10 வருஷம் வாழ்ந்தவங்க சொல்லி அந்த கதையை படிக்கணும். என்ன கேட்ட பாடமா வைக்கலாங்க. இப்போதைக்கு இருக்கிற யூத்துக்கு பாடமா வைக்கலாம் இந்த கதையை. அவர் சொல்றாரு, அவளை பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்கிறது. ஒருவன் லிவிங் டுகெதர்ல கல்யாணம்ங்கிற ஒரு விஷயம் இல்லாம வாழ்ந்துட்டாங்கன்னா, அவன் இறந்து போனால் அவனுடைய எந்த சொத்தும் இவளுக்கு சேராது. இவங்க 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சர்ல உயில் ஏதாவது எழுதி வச்சிருந்தாதான், இல்லைன்னா இருக்காது. அவர் நடு ரோட்ல தான் நிக்கிறான். அவன் இல்ல, அவளும் சரி அவனும் சரி, 2 பேரும் சரி. ஒண்ணு அம்மா அப்பாவுக்கு போவோம், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு போகும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி இருந்தானா அந்த ஸ்பௌஸ்க்கு போகும். யாருமே இல்லைன்னா தூரத்துல இதுவரைக்கும் சந்திக்காத யாரோ ஒரு உறவினருக்கு போகுமே தவிர, கூடவே வாழ்ந்து அனுபவித்த அந்த பெண்ணிற்கோ அந்த ஆணிற்கோ அந்த சொத்தில் எந்த உரிமையும் கிடையாது என்று சட்டம் சொல்கிறதுன்னு பளிச்சுன்னு பேசுறார். நல்ல மனசு. அந்த ஆள் சாவறதுக்கு முன்னால உயில் எழுதி வச்சுட்டான்ட்டு முடிச்சார் கதைய. நான் இருந்தா அப்படியே விட்டுருப்பேன், இதான் அப்படின்ட்டு விட்டுருப்பேன். யோசித்து பார்த்தால் அதுல கடைசியா ஒரு விஷயம், ஒரு பெண் மட்டும் அவன் மேல ரொம்ப எரிச்சலா இருக்கிறா. அந்த அப்பர்ணா அவன் மேல அவ்வளவு எரிச்சலா இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும், ரிங்னு பேர் அவளுக்கு. அந்த ரிங்க பத்தி பேசுகின்ற பொழுது பேசுறார். எதற்காக இந்த ரிங்க வந்து அவதான் வந்து செக்ரட்டரி, அவதான் லாயராவும் இருக்கிறான். ஆனா அவ அப்பர்ணா பத்தி பேசவே மறுக்கிறா. அவளுக்கு ஏதோ அப்பர்ணா மேல கோபம். ஆனா அவதான் அந்த ஆளை வச்சு உயில் எழுதி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கிறா. போகும்போது சொல்றார், என்னன்னு தெரியல, ஏன் இந்த ரிங் அப்பர்ணாவை மீது அவ்வளவு கோபம் கொண்டு அப்பர்ணாவுக்கு இவ்வளவு நன்மை செய்கிறாள் என்று புரியவே இல்லை. இந்த பெண்களுடைய மனதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியுமோ என்று சொல்லி முடிக்கிறார் அந்த கதையை.